சூரியன் என்று மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். The prophet Malachi says God is the sun of righteousness. அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் உண்டு என்று சொல்லுகிறார். He says under his wings there is safety. ஆகவே நீதியின் சூரியனாய் இயேசுவிடத்திலிருந்து வெளிப்பட்டு வருகிற அந்த ஒளி கதிர்கள் நமக்கு சுகத்தை கொண்டு வரும். So the rays from the sun of righteousness will bring us healing. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். I want to stress one thing again. மனசு குழம்பி போன ஆட்கள் இருக்கிறார்கள். People who are confused in mind. அவருடைய நர்வஸ் சிஸ்டம், இந்த நரம்பு மண்டலத்தில் எல்லாம் பாதிப்புகள். There will be lot of problem in their nervous system. ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பார்கள். They will be very violent. உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போவார்கள். Then people will take them to the hospital. அங்க போய் எல்லாம் உடைக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு நிப்பார்கள். And they will be very violent to break things. உடனே பிடிச்சு போய் ஒரு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுப்பார். And immediately they will be given shock treatment. அந்த வல்லமை உள்ள வந்த உடனே ஒரு தெளிவு வந்துரும். When that shock treatment is applied, they became sane. ஆனா அந்த ஷாக் ட்ரீட்மென்ட் நல்ல நரம்புகளை கெடுக்கும். But those kind of treatment even will damage even the good nerves. ஆனா அந்த நேரத்துக்கு ஒரு விடுதலை வரும். But they will get a timely relief. அதனால ஷாக் ட்ரீட்மென்ட்க்கு பதிலாக கர்த்தருடைய ஹோலி ஸ்பிரிட் ட்ரீட்மென்ட் தான் அந்த மெண்டல் ப்ராப்ளத்துக்கு பெஸ்ட் ட்ரீட்மென்ட். So relying upon the shock treatment will not be beneficial in the long run, but the Holy Spirit, the power of Holy Spirit will bring a permanent relief. Hallelujah. Hallelujah. மனநோய் பிடித்தவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர்களுக்கு இயேசு கொடுக்கிற விடுதலை மிகப்பெரியதான தெளிவாக இருக்கின்றது. Those people who are mentally tortured, the relief from the God will be permanent. ஆகவே இங்கே அந்த ஒளியை தொடுகிறோம் என்றால் ஒரு தெளிவு பெறுகிறோம் என்று சொல்ல விரும்புகிறேன். So when we touch the light, we get clear mind. அந்த ஒளியை தொடுகிறது வரைக்கும் நமக்கு அறியாமை இருளுக்குள்ளே கடந்து கொண்டிருக்கிறோம். Till the time we touch that light, we are engulfed in the darkness. ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை. We are not clear in everything. எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிய தெரியாது. We cannot be able to divide or discern what is good and what is bad. எது எனக்கு நன்மை கொண்டு வரும் எது எனக்கு ஆபத்தை கொண்டு வரும்னு பகுத்து பிரிக்க தெரியாது. What will bring me good and what will bring me danger, we will not be able to. குழப்படியான தீர்மானங்களை எடுத்து கொண்டு விடுவோம். We will take confused decisions. வாழ்க்கையே தாறுமாறாய் போய் கொண்டிருக்கும். Our life will be in haphazard way. இதெல்லாம் ஏன் வருகின்றது? Why all these things happen? குருடனை போல இருட்டிலே தடவி திரிகிறோம். We are wallowing in the mire of darkness like a blind man. அதனால தான் அடிக்கடி தடுக்கி விழுகிறது. That's why we are stumble and fall down quite often. வாழ்க்கையில காயப்படுகிறது. We get bruised in our life. அப்படியே குருடனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. And we limping forward like a blind man. அவர்கள் ஒளியோடு தொடர்பு வைக்க வேண்டும். All those people that they should make a contact with the light. Hallelujah. Hallelujah. ஒளியையே தன் வாழ்க்கையாய் கொண்டிருக்கிறவர், the God who has got light as his life. அவர் சுவிசேஷத்தின் ஒளியை நமக்கு தந்திருக்கிறார். The God who has given us the light of gospel. சத்தியத்தின் வெளிச்சத்தை நமக்கு He has தந்திருக்கிறார். given us the light of truth. அவருடைய வசனமே தீபமாக இருக்கின்றது. His words are like lights. ஆகவே கர்த்தருடைய வசனம் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சுவிசேஷ சத்தியம் இவைகள் தான் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. God's word and the truth that is emanating from the word of God, they bring us light. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை தொடும் பொழுது அவருக்குள் இருந்து வருகிற சத்தியம் நம்மை வெளிச்சத்துக்குள் நடத்துகிறது. When we touch the life of God and the truth that comes from his life will touch lighten us. நம்முடைய அறியாமை இருள் மாறி மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள நம்முடைய கண்களை அது திறக்கிறது. The darkness that cover our inner soul will be removed and our inner eye will see him. நம்முடைய அறியாமை இருள் மாறி மெய் வழியை, பரலோகம் செல்லும் வழியை கண்டுகொள்ள கண்களை திறக்கிறது. Our ignorance will be lost and we will find the real path of life. நம்முடைய அறியாமை இருளை மாற்றி மெய்யான வாசஸ்தலமாகிய பரலோக வாசஸ்தலத்தை கண்டுகொள்ள நம்மை வழிநடத்துகிறது. Our darkness will be removed and we will find the real living place. எனவே இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியினிடத்திலே கடந்து வாருங்கள். So let's come forward to the light of Jesus இந்த Christ. ஒளியோடு தொடர்பில் வந்தவுடனே When you get into contact with the light, நமக்குள்ளே இருக்கிற இருளின் காரியங்கள் நமக்கு தெரிய வரும். all those things that is hidden in us, all the things of darkness will be revealed to us. நான் சொன்னேன், இந்த ஒளியிடத்துக்கு வந்தவுடனே மெய்ப்பொருளாகிய இயேசுவையும் மெய் வழியாகிய ரட்சிப்பின் வழியையும் மெய் வாசஸ்தலமாகிய பரலோகத்தையும் குறித்து நாம் அறிய வருவோம். When we come to this light, we will know about Jesus Christ and the path of truthfulness and the real heaven. அதே போல உள்ளே ஒரு வெளிச்சம் உண்டாகும்.
Likewise, there will be a light, what should I say? அப்பொழுதுதான் முதல் முறையாய் நான் ஒரு பாவி என்று நாம் அறிய வருவோம். Then only we will come to beware of ourselves as sinners. ரூமுக்குள்ளே லைட் ஆன் பண்ண உடனே தான் ரூமுக்குள்ள இருக்கிற மோசமான காரியம் என்னன்னு வெளிச்சத்துல வருது. When we switch on the light only, all those things in the darkness will come to light. வெளியே ஹெட்லைட் போட்ட உடனே முன்னே இருக்கிறது என்னன்னு தெரிய வருகிறது. When we put on the headlight, we know what is lying ahead. அதுபோலதான் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி நமது வாழ்வில் தொடர்பிலே வந்தவுடனே நான் முதல்ல சொன்னது போல இயேசுவையும் அவருடைய வழியையும் அவருடைய ராஜ்யத்தையும் அறியக்கூடிய ஹெட்லைட் நமக்கு ஆன் ஆயிடும். When the light of Jesus come into our heart, we will know about Jesus and his path and the heavenly abode. அதே வேளையிலே உள்ளேயும் வெளிச்சம். Like all the same time, there will be inner light. அறைக்குள்ளே வெளிச்சம் ஆன் ஆயிருக்கிறது. The light is on inside. உடனே உள்ளே இருக்கிற மோசமானது என்னன்னு நமக்கு தெரிய வந்து விடுகிறது. So we will know what unwanted things are hiding inside. ஒளியோடு தொடர்பில் வரும்போது இதான் நடக்கும். When we come into contact with light, all these things happen. இனி வாழ வேண்டிய மெய்ப்பாதையை நாம் கண்டுகொண்டோம். We will find the path we have to live. அந்த பாதைக்கு தகுதி இல்லாத தன்மைகள் நமக்குள் இருப்பதையும் கண்டுகொண்டோம். And we will become aware of all the unwanted things that keep us away, make us unworthy to follow the path. அவைகளை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். We have to confess those things to the Lord Jesus Christ. உண்மையாய் மனஸ்தாபம் கொள்ள வேண்டும். We have to repent wholeheartedly. அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். We have to confess and discard. அப்பொழுது அந்த இருள் மாறிவிடும். Then that darkness will be removed. நம்முடைய இதயமாகிய அறை முழுவதும் ஒளிமயமாய் பிரகாசிக்கும். The room of our heart will be brightening. இயேசுடைய வாழ்விலே இருளே கிடையாது. There is no darkness in the life of Jesus Christ. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். The Lord of this world is coming. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் He இல்லை. has nothing with me. அவர் முழுவதும் ஒளிமயமாய் இருக்கிறார். He is full of lightness. ஆகவே அதுபோல நமது வாழ்க்கையும் ஒளிமயமாய் மாறும். Likewise, our life also should be changed. அதுதான் இந்த நல்ல ஒரு தெளிவுள்ள வாழ்க்கை. That is the clear life. என்னுடைய மனசாட்சி தெளிவாய் இருக்கும். My conscience is clear. சிந்தனை தெளிவாய் இருக்கிறது. My thoughts are clear. தவறு எது என்று உடனே உணர்வு வருகிறது. I can understand what is wrong. இந்த தவறை விட்டு சரியை நோக்கி தொடருகிறேன். I discard the wrongness and I pursue the rightness. மாயை எது சத்தியம் எது என்று தெளிவாய் பிரித்து பார்க்க தெரிகிறது. What is vanity, what is true, I am able to discern. அழிந்து போகிறது எது நிலைநிற்பது எது என்று தெளிவாய் எனக்கு தெரிகிறது. What is perishable and what is living forever, I can discern. எது விலையேற பெற்றது எது தீழ்ப்பானது என்று எனக்கு தெரிய வந்தது. What is priceless and what is now worthless, I can discern. இது அந்த ஒளியோடு தொடர்பில் வருகிற அந்த நாள் மட்டும் அல்ல. This won't happen only on the day when you come into contact with that light. அந்த ஒளியிலே நாம் சென்றடைகிற வேளை வரைக்கும் இந்த ஒளி நமக்குள் இன்னும் கிரியை செய்ய இடம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். Till we reach to the desired destination, the light is burning inside us. அதற்கு தான் இன்றைக்கும் நாம் பாவ அறிக்கை செய்து கொண்டிருந்தோம். That is why even today we are confessing our sins. ஒரு நாள் பாவ மன்னிப்பை பெற்றேன், அதனால இனி நான் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்ற அர்த்தம் கிடையாது. One way I got saved, so that doesn't mean I am living sinlessly. நாம் பாவத்தில் விழாவிட்டாலும் சில பாவ கரைகள் வந்துவிடும். Even if we don't fall into sin, there is lot of sinful stains in us. ஆகவே அடிக்கடியாய் பாவ அறிக்கை செய்யும் பொழுது அந்த இருளுக்கு இடமில்லை, வெளிச்சம் இன்னும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். So if now and then we have to confess, and if we confess, keep on confessing, that light will indwell in us. Hallelujah. Hallelujah. அந்த ஒளிமயமான வாழ்வு வாழ்வோம். Let us lead a life of light. ஏசாயா 59:17 சொல்லுகிறது. Isaiah chapter 9 verse 17 says, ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டார். இங்கே அவருடைய வஸ்திரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Here his garment is something said about his garment. நீதி சரிக்கட்டுதல் என்ற வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார். He is wearing a garment of vengeance. வைராக்கியம் என்ற சால்வை அணிந்திருக்கிறார். He is wearing a zeal. இப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் அணிந்து வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said God is wearing these garments. இது ஒரு வித்தியாசமான வஸ்திரமாக இருக்கிறது. It's a altogether different garment. கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று சொல்லும் பொழுது when we touch the garment of God, இங்கே அவருக்கு ஒரு செட் வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. here a set of garment is said of him. வாசித்த வசனத்தில் நீதி சரிக்கட்டும் வஸ்திரம் என்று சொல்லப்பட்டது. A garment of vengeance.
ஏசாயா 63:1 பார்க்கிறோம். In the Isaiah 63:1, சாயம் தீர்த்த வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. dyed garment. ஏசாயா 63:3 பார்க்கிறோம். In Isaiah chapter 63:3, ரத்தம் தோய்ந்த அல்ல ரத்த கரைபட்ட வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. garment stained with blood. வெளிப்படுத்தல் 19:13 பார்க்கிறோம். In Revelation 19:13, ரத்தம் தோய்ந்த வஸ்திரம், soaked in blood, garment soaked in blood. இந்த 4 காரியங்களும் ஒரே ஒன்றைத்தான் சொல்லுகிறது. All these 4 things say the same thing. இயேசு சிலவேளை ஒரு விசேஷித்த வஸ்திரத்தை போட்டு விடுவார். Sometimes God will put on a different cloth. பழி வாங்குறதுக்காய் புறப்படுவார். He will go out for vengeance. நீதி சரி கட்டுறதுக்காய் புறப்படுவார். He will go out to set right. ரத்தம் சிந்துவதற்காக புறப்படுவார். He will go out to shed blood. ஆகவே அப்பொழுதுதான் அவருக்கு இந்த வஸ்திரம் போடப்படும். So on those occasions all these garments will be put on. அந்த வஸ்திரத்தை போட்டாலே அவர் வித்தியாசமாக இருப்பார். When he donned those garments, he will be a different person altogether. போலீஸ்கார தகப்பனாரை கொண்ட பிள்ளைகள் உண்டு. There are children who have their father as policeman, அல்லது பட்டாளத்தில் உள்ளவர்கள், or people in the military. வீட்ல நல்ல அப்பா சாதா ட்ரெஸ்ல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். They will be playing with their dad when he is at home. திடீர்னு அப்பா மிலிட்டரி ட்ரெஸ்ஸும் போட்டு கன்னும் தூக்கி வச்சிட்டு நின்னாருன்னா சொந்த பிள்ளையே பயந்து போ. So the moment their dad dons his military garment and take the gun, they will be different. They will be panicking. அப்பா தான் father only, ஆனா இப்ப வஸ்திரத்தை மாத்திட்டார். but he is in a different garment. வஸ்திரத்தை மாத்தினாலே அது ஒரு கம்பீரம். When the attire is changed, there is majesty. அவர் என்ன செய்ய போகிறார்? What he is going to do? இயேசு இது போல சில வேளை வஸ்திரத்தை அணிந்து கொள்வார். Likewise God will change his garment sometimes. ஹalleluya, hallelujah. நீதி சரி கட்டுதல் என்ற வஸ்திரம், vengeance, ரத்தம் சிந்த புறப்படுவார், bloodshed, வைராக்கியத்தோடு வருவார், zeal, he will come forward with zeal. சால்வை, இந்த சுரிதார் பிள்ளைகள் எல்லாம் சால்வை போட்டிருக்க மாதிரி வைராக்கியம் என்ற சால்வையை போட்டு வருவாராம். He will wear like a shawl. ஹalleluya, hallelujah. அப்படி இயேசு வருகிறார். Jesus comes like that manner. குறிப்பாக specifically, சிலுவையிலே ஒரு யுத்தத்தை செய்த பொழுது, when he fought a war on the cross, பாவத்துக்கு எதிராக, when he fought the fight against the பாவத்துக்கு எதிராக, against sin, ஒரு வைராக்கியத்தோடு கூட இப்படி வந்தார். he came like that. அவர் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன் சொன்னார். I pressed wine as single man. அப்படி சிலுவையிலே ஒரு பெரிய போராட்டத்தை அவர் வென்றார். He won a great victory on the cross. அதற்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். For that he shed his own blood. பாவத்தை ஜெயித்தார். He overcame sin. பிசாசை ஜெயித்தார். He overcame devil. பாதாளத்தை ஜெயித்தார். He overcame the hell. அடுத்து அவர் அர்மகதோன் என்ற யுத்தத்துக்கு புறப்பட ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறார். Now he is getting prepared for Armageddon war. அது மகா நாளின் யாகம் அன்றைக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. A great yagam will be conducted on those great day. பெரிய ஒரு ரத்தம் சிந்துதல் உண்டாகும். A great bloodshed will happen. அதற்கு வரும் பொழுது ரத்தத்தில் தோய்ந்த வஸ்திரத்தை போட்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When he comes to that, he will wear a blood soaked. அதை குறித்து தான் நான் இப்பொழுது வாசித்த அத்தனை வசனங்களும் சொல்லுகிறது. All these 4 verses say only that thing. நீதி சரி கட்ட வருகிறார். He is come to set right. வைராக்கியத்தை சால்வையாய் போட்டுக் கொண்டு வருகிறார். He is put on the shawl of vengeance. அந்தி கிறிஸ்துவுக்கு நீதி செலுத்தும்படியாக. He wants to give it back to Antichrist. கள்ள தீர்க்கதரிசிக்கு நீதி செலுத்தும்படியாக. He wants to come to the false prophet. சாத்தானுக்கு நீதி செலுத்தும்படியாக. He wants to set right with to give it back to Satan. அவருக்கு எதிராக இருக்கிற பிரஜாதி தேசங்களுக்கு அவர் நீதி செலுத்தும்படியாக. He wants to set right things with people who are against him. Gentile nations. பிரஜாதி தேசங்களுக்கு எல்லாம் நீதி செலுத்தும்படியாக வருகிறார். Hostile nations and heathen nations. ஆகவே இப்படி ஒரு பெரிய ஒரு பழிவாங்கும் நாள் ஒன்று இருக்கிறது. There is a day of vengeance. அதற்கு இயேசு அந்த வஸ்திரத்தோடு வருகின்றார். God is coming to that place in that garment. பிள்ளைகளாகிய நாம் என்றும் பிள்ளைகள் என்ற தகுதியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். As children of God, we have to preserve our right as அப்பொழுது நாமும் இது போன்ற வஸ்திரம் தரித்து அவருக்கு பின்னே வருகிறவர்களாய் காணப்படுவோம். So we have to be people who are marching behind him on those days. பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை இழந்தவர்கள்
எதிர்பாகத்தில் நிற்பார்கள். People who have lost their place as children, they will be on the enemy camp. அவர்கள்தான் தகப்பனுடைய இந்த வஸ்திரத்தை கண்டு பயப்பட வேண்டியவர். Only those people, they will fear about the garment of their own God, own father. நாமோ கர்த்தருடைய இந்த வஸ்திரத்தை கண்டு சந்தோஷப்படக்கூடியவர்கள். But we will be glad and delighted on seeing our Lord in such garment. நாம் பட்ட பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் அங்கே நியாயத்தீர்ப்பு உண்டாகும். There will be judgment on all our sufferings and sorrows. கோகு மாகோகு யுத்தத்திலே அந்த முடிவு அங்கே உண்டாகும். And there will be end in the Gog and Magog war. ஆகவே நாம் இன்றைக்கு படுகிற பாடுகளுக்கு கர்த்தர் ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகிறார். So God will give judgment for all the sufferings and sorrows. தேவ ஜனங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு பழிவாங்க போகிறார். Those who persecute the people of God, they will be retributed. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் பேசுகிறவர்களுக்கு அன்றைக்கு நியாயத்தீர்ப்பு கொடுப்பார். Those who open their mouth and talk ill of the people of God, they will be retributed. தேவனுடைய ஊழியங்களை எதிர்க்கிறவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகும். People who oppose the ministry of God will be retributed. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. People, those who don't obey to the word of God, will be retributed. இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்துக்கு யார் செவி கொடுக்கலையோ அத்தனை பேருக்கு நீதியான நியாயத்தீர்ப்பு கொடுப்பார். Those who didn't heed attention to the word of God will be retributed. அப்படி பழிவாங்கும்படி இயேசு இந்த வஸ்திரத்தை போட்டுக் கொண்டு வருகிறார். God comes for that with vengeance of government. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நம்முடைய நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவன். Not only on that day, even today he is revealing our உன் நீதியை வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்டப்பகலை போல வெளிப்படுத்துவேன் என்று சொன்னவர். I will reveal your righteousness, the light of the day. ஆகவே பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கும் பல அநீதிகளை அநியாயங்களை சகித்துக் கொண்டிருக்கிறோம். Even today we are forbearing a lot of injustice. மனிதர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், injustice that is coming from the people. நியாயமாய் நமக்கு வர வேண்டியதை தராமல் இருக்கிறவர்கள், what is rightfully ours is not given. இன்னும் பலவிதமான அநியாயங்களை நாம் சகித்துக் கொண்டே இருக்கிறோம். A lot of injustice we are experiencing nowadays. இந்த அனைத்துக்கும் கர்த்தர் பழிவாங்கும் நாள் ஒன்று இருக்கிறது. God will take revenge all against these injustice. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வஸ்திரத்தை அணிந்து புறப்படும் நாள் சமீபமாக இருக்கிறது. The day is very close by on which the Lord will adorn this garment. அன்பானவர்களே, beloved brothers and உங்களுடைய sisters, நீதி இந்த உலகத்தில் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? are you suffering that you don't get justice in this world? என்னுடைய சொத்து விஷயத்தில் எனக்கு நீதி கிடைக்கவில்லை. Regarding your property, அப்பா சொத்தை பங்கு வச்சதுல எனக்கு நீதி கிடைக்கவில்லை. in our family property I don't get my due. என்னுடைய வேலை ஸ்தலத்திலே எனக்கு நீதி கிடைக்கவில்லை. In my working place I don't get justice. சபையிலே கூட எனக்கு நீதி கிடைக்கவில்லை. Even in the church I don't get justice. சொந்த குடும்பத்துக்குள்ளே என் சொந்த புருஷன் மனைவிட்டே எனக்கு நீதி கிடைக்கல. Even in the family between husband and wife I don't get my justice. உலகத்திலே எந்த அமைப்பிலே எந்த நபரிடத்திலே நீதி கிடைக்காவிட்டாலும், even if you don't get justice in the world from anybody, இயேசுவிடத்தில் அந்த காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். pray to God for justice. அல்லேலூயா, hallelujah. இயேசு நிச்சயமாய் நீதி செய்வார். God will definitely render justice. நாம் மேல்முறையீடு செய்ய வேண்டிய இடம் இயேசு. When there is a place, the place where we have to appeal is Jesus. ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் மேல்முறையீடு செய்யும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு நீதி செய்வார். When we appeal to Jesus Christ, he will definitely do justice. ஏனென்றால் நாம் விசுவாச கைகளால் அவருடைய இந்த வஸ்திரத்தை தொடுகிறோம். Because with faith we touch this garment. உமது நீதியின் வஸ்திரத்தை நான் தொடுகிறேன். I touch the garment of righteousness. நீதி சரிக்கட்டும் அந்த தன்மையை நான் தொடுகிறேன். I touch the garment of vengeance. விசுவாச கைகளால் தொடுகிறேன். I touch with the hands of faith. எனக்கு நீதி கிடைக்கும். Give me justice. ஹல்லேலூயா, hallelujah. ஆகவே நீதியை கர்த்தர் நமக்கு தருகின்றார். God gives us justice. தானியேல் 7 அதிகாரம் 9 வசனத்திலே படிக்கிறோம். Daniel 7:9 says, இங்கே பிதாவானவர் வீற்றிருக்கிற ஒரு அழகிய காட்சி காட்டப்பட்டிருக்கிறது. here the beautiful sight of God sitting on the throne is depicted. அவர் உறைந்த மழையை போன்ற வெண்மையான வஸ்திரம் தரித்திருந்தார். He is wearing a garment with frozen rain. உறைந்த மழையை போல வெண்மை, a frozen rain. வெண்மையான வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's a white garment. இது வெண்மை என்பது தூய்மையை, பரிசுத்தத்தை நமக்கு காட்டுகிறது. White symbolizes purity. அவர் வெண் வஸ்திரம் தரித்திருந்தார். He was wearing a white garment. மிகவும் வெண்மை, உறைந்த மழையை போன்ற வெண்மை. A whiteness as a frozen rain. ஆகவே அவரை நாம் தொடும் பொழுது நமக்குள் அவருடைய பரிசுத்தம் வருகிறது. When we touch him, his holiness pass on to us. நம்முடைய பிதாவானவர் பூரண பரிசுத்தராக இருக்கின்றார். Our Father is holy.
அந்த பிதாவை தரிசிக்க வேண்டுமானால் பரிசுத்தத்தோடு தான் தரிசிக்க முடியும். If we want to see him face to face, we have to meet with him holiness. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. We can't meet him without holiness. அந்த பரிசுத்தத்தை அடைய வேண்டுமானால் இயேசுவின் வாழ்க்கை நாம் தொட வேண்டும். If at all we attain that kind of purity, we have to holiness, we have to touch the அப்பொழுது garment of பரிசுத்தம் நமக்கு கிடைக்கிறது. God's holiness comes to us. அல்லேலூயா. Hallelujah. வெளிப்படுத்தல் 19:16 படிக்கிறோம். In Revelation 19:6 we read, அங்கே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் எழுதப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. here he is wearing the garment called Lord of Lords and King of Kings. அந்த வார்த்தைகள் அந்த வஸ்திரத்திலே எழுதப்பட்டிருந்ததாம். And these words are written on the garment. அவருடைய ராஜரீகத்தையும் தெய்வீகத்தையும் அது காட்டுகிறது. It's his royalty and his divinity. அவைகள் அவருடைய வஸ்திரத்தை அவருடைய வாழ்க்கையை தொடும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. When we touch him, those things will come to us. இயேசுவின் ராஜரீக ஆளுகை, His royalty. இயேசுடைய வாழ்க்கையோடு நாம் சம்பந்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆளுகை கிடைக்கிறது. When we touch the life of Jesus and யார் இயேசுடைய வாழ்க்கையிலே தொடர்பில் வருகின்றீர்களோ, when people who are coming into contact with Jesus, நீங்கள் பிசாசின் மேல் ஆளுகை செய்ய முடியும். you get power over devil. பாவத்தின் மேல் ஆளுகை, You have power over sin. வியாதியின் மேல் ஆளுகை, You have power over sickness. மாம்சத்தின் மேல் ஆளுகை. You have power over என்ன flesh. பெரிய ஆளுகையின் வாழ்க்கை! Wow, what a beautiful life of உலகத்திலே sovereign power. பெரிய ஆளுகை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். There are people who rule the world, ஆனால் தனி வாழ்விலோ அடிமைகளாக but in இருக்கிறார்கள். their personal life they are slaves. போதைக்கு அடிமையா இருக்கிறார்கள். They are slaves to addiction. புகழ்ச்சிக்கு அடிமையா They இருக்கிறார்கள். are slaves to praise. பணத்துக்கு அடிமையா They are இருக்கிறார்கள். slaves to money. பிசாசுக்கு அடிமையா They are இருக்கிறார்கள். slaves to devil. பாவத்துக்கு அடிமையா They இருக்கிறார்கள். are slaves to sin. உலகத்தில் தான் அதிகாரி, ஆனால் தனி வாழ்க்கையிலோ அடிமை. In the worldly parlance they are rulers, but in their personal life they are slaves. இயேசுவின் இந்த வஸ்திரத்தை நாம் தொடும் பொழுது, When we touch the garment of Jesus, விசுவாச கைகளால் தொடும் when we பொழுது touch with the hands of faith, அவருடைய ஆளுகை நமக்கு கிடைக்கிறது. his sovereign power comes to us. வாழ்க்கையிலே ஜெயம். The victory in our life. அவர் தேவாதி தேவன். He is the King of Kings. அவருடைய தெய்வீகம், Divinity. இந்த மாம்சத்திலே அந்த தெய்வீகம் வர தொடங்குகிறது. The divine power comes into the flesh. இது எல்லாமே நாம் இயேசுவோடு பழகுறதில் தான் நமக்கு கிடைக்கிறது. All the good things happen when we come into contact with Jesus. கடைசியாக